நண்பர்களுக்கு வணக்கம். நேற்றைய பதிவில் இன்று பார்ப்போம் என்று முடித்திருந்தேன். ஆம், நீண்ட நாளாய் தோட்டம் பராமரிப்பு இல்லாமலும் பயிர் செய்யப்படாமலும் எஞ்சிய சில மரச்செடிகளும் பிழைக்குமோ பிழைக்காதோ என்று கேள்விக்குறியாக தண்ணீருக்காக ஏங்கிக் கொண்டிருந்தன. அந்த நிலையில்தான் இன்று ஒரு மாற்று ஏற்பாடாக ஜேசிபி வைத்து ஒரு சிறு குட்டை, ஆம், பிட்டு என்று சொல்லக்கூடிய குழிகள் தோண்டி வீணாக போகக்கூடிய மழை நீரை ஏன் நாம் சேகரித்து பயன்படுத்தக்கூடாது என்று கனவு கண்டேன். அதன் துவக்கமாக இன்று வருமா நாளை வருமா என்று வரும் என்று இயங்கிக் கொண்டிருந்த ஜேசிபி அந்த பக்கம் மேடு என்று வந்தே விட்டது. அந்த பக்கம் அதனையும் வரவேற்று அந்த பக்கம் அந்த மேடு ஓட்டுநரையும் இந்த சைடில் அந்த மேடை கொஞ்சம் குறைச்சிட்டு நன்றி சொல்லி தண்ணி போகாதளவு வரவேற்று கிணக்கிட்டு அவர் தண்ணி மழை பெஞ்சுன்னா அந்த மேலே இருந்து இந்த தூண்டில் தண்ணி வருது, அங்கிட்டு போகுது. மேடு ஒரு பள்ளமாக பிட்டு போடணும், சில இடங்களை சரி செய்தும் அதே மாதிரி தாங்கின வீணாக ஒரு சாலை போட்டு அந்த மேடு இருக்குல்ல கரைச்சி பக்கம் செல்லக்கூடிய தண்ணீரை அந்த ஓரத்தில் தண்ணி போகாத ரோட்டுக்கு ஓடிடுது. அதை கொண்டே நாங்கள் லைட்டாக வந்து மேலும் பரத்த சில வேணாம், லெவலிங் மட்டும் பண்ணிவிட்டு அந்த மூளையில் வேலியை ஓட்டி இருக்குல்ல அந்த வேலிக்கிட்ட மட்டும் முயற்சித்த முயற்சிக்கு இந்த ஜேசிபி மூலமாக இன்று வேலை துவங்கிவிட்டது. முதல் கட்டமாக பாலத்தின் ஒட்டி வடமேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய மேட்டை குறைத்து சமதளமாக்கி எவ்வளவு நீர் அதிகமாக வந்தாலும் அந்த தண்ணீர் எல்லாமே தோட்டத்திற்கு உள்ளே மட்டுமே பயன்படுத்தும் வகையில் அமைய வேண்டும். பாதை பக்கம் வீணே சென்று பாதையை பயன்படுத்துபவர்களுக்கும் இடைஞ்சலாக இருக்கக்கூடாது என்று வடக்கு பகுதியை கொஞ்சம் தாழ்வாக மட்டப்படுத்த சொல்லியிருந்தேன். அதனை ஏற்று அந்த ஜேசிபி நண்பரும் வடமேற்கு பகுதியில் உள்ள மேடான பகுதியை கரைத்து வருகிறார். அது மட்டும் அல்லாமல் தெற்கே சாலையை ஒட்டி போடப்பட்டுள்ள வேலியை ஒட்டி ஒரு சிறு மேடு போட்டு ஒரு பிட் தண்ணீர் கூட தோட்டத்தை விட்டு வெளியில் செல்லாத வகையில் மறைக்கும்படியும் கேட்டிருந்தேன். அந்த வேலையும் அவர் இதனோடு தொடர்ந்து செய்து வந்தார். ஆம், எனக்கு உதவியாக நண்பரும் வந்து இந்த
ஜேசிபி வேலைகளை இன்று எப்படியாவது முடித்து விடலாம் என்று வந்திருக்கிறார். ஆம், சாதாரணமாக வேலைக்கு வருபவர்கள் 9 மணிக்கு மேல், அதாவது 10 மணிக்குத்தான் வேலையை துவங்குகிறார்கள். தற்பொழுதோ கடுமையான வெயில். 10 மணியிலிருந்து 1 மணி 2 மணி வரை வெயிலில் வேலை செய்வது என்பது வேலை செய்யும் அந்த நபருக்கென்னவோ வழக்கமான ஒன்றாகவும் எளிதான ஒன்றாகவும் இருக்கலாம். ஆனால் நம்ம அந்த வேலையை மேற்பார்வை செய்யக்கூடிய எனக்கே அது ஒத்து வராத ஒன்றாக இருந்ததனால் ஜேசிபி நண்பரையும், ஓட்டுநரையும், அதன் உரிமையாளரையும் மிகவும் மன்றாடி அதிகாலை வேளையிலேயே வந்து எனக்கு அந்த வேலையை முடித்து விடுங்கள் என்று கோரிக்கை வைத்தேன். அதன்படியே அவர்கள் சுமார் 7:30 7:45 மணிக்கு வந்துவிட்டார்கள். இதற்கும் இடைப்பட்ட நேரத்தில்தான் ஜேசிபி எப்பொழுது வரும் என்று வழிமேல் வெளிவைத்து காத்திருந்த வேளையில்தான் அந்த எதிரே உள்ள தோட்டத்தில் பூத்த அந்த தாமரை மலர்களை பார்த்து ரசித்து கொண்டிருந்தேன். அந்த பதிவும் மிகவும் அருமையாக அந்த செந்தாமரையை இன்று அந்த செம்மையான அழகிய அற்புதமான அந்த வண்ணத்திலேயே பார்ப்பதற்கு வாய்ப்பு கிட்டியது. தோட்டத்திற்கு பக்கத்திலேயே ஒரு 10 அடியிலே நீர்நிலை இருக்கும் பட்சம் இந்த தோட்டத்தில் சுமார் ஒரு 10 அடி ஆழத்திற்கு கிணறு வெட்டினால் கூட தண்ணீர் ஊற்று இருக்கும் என்று ஒரு ஆசையும் எனக்கு இருந்தது. அதனையும் மனத்தில் கொண்டு இந்த பள்ளம் அல்லது கிணறு அல்லது குழி தோண்டி இருக்கின்றோம். தற்பொழுது தோண்டிய குழியில் தண்ணீர் வருவதற்கு வாய்ப்பில்லை. ஏனெனில் அது சுமார் 5 அடி ஆழம்தான் இருக்கும். அதற்கு மேலும் நண்பர் தோண்டும் பட்சத்தில் எப்படியும் நீர் கிடைக்கும். அதை ஜேசிபி வைத்து தற்பொழுது தோண்ட முடியாவிட்டாலும் ஓரிரண்டு உரைகளை கீழே இறக்கி அதன் மூலமாகவும் தண்ணீரை பார்க்கலாம். கிணறே இல்லாத தோட்டம் மற்றும் தோட்டத்தில் மின் வசதியும் இல்லை. இரவு நேரத்தில் மின் ஒளிக்காக வைத்திருந்த ஒரு அதாவது சோலார் வெளிச்சம் தரக்கூடிய விளக்கையும் யாரோ விருப்பத்தோடு எடுத்து சென்று விட்டார்கள். எனவே விலையுயர்ந்த பொருட்களை அங்கே வைப்பதோ பதிப்பதோ நல்லது அல்ல என்று அதிகம் விலை இல்லாமல் எளிய முறையிலே ஏதாவது நீர் கொண்டு வந்து நீர் ஆதாரத்தை கொண்டு வர
முயற்சி எடுத்து வருகின்றோம். அதன் ஒரு கட்டமாகத்தான் அதிக செலவில்லாமல் சுமார் 2 மணி நேரத்தில் இந்த ஜேசிபி, அதாவது ஏறத்தாழ ஒரு 3000 ரூபாய்க்குள் இந்த ஜேசிபி மூலமாக 2 பள்ளம் தோண்டி அதிலே மழை நேரத்திலே வந்து விழக்கூடிய தண்ணீரை தேக்க முயற்சி எடுக்கின்றோம். சாதாரணமாக வெறும் மண் குழியாக இருந்தால் அது சீக்கிரம் அந்த தண்ணீரை குடித்துவிடும் அல்லது உறிஞ்சிவிடும் என்பதனால் ஏதாவது ஒரு சில சின்டெக்ஸ் தொட்டிகளை, குறைந்த விலைக்கு கிடைக்கக்கூடிய சின்டெக்ஸ் தொட்டிகளை இந்த பள்ளத்திலே பதித்து அதன் மூலமாகவும் நீரை தேக்கலாம் என்று ஒரு எண்ணம் உதயமாகியிருக்கிறது. எல்லாம் கனவுதான். இந்த கனவெல்லாம் அடுத்து நடைமுறைக்கு வந்துவிடுமா என்பது கேள்விக்குறியாகவே இருக்கிறது. எந்த செயலாக இருந்தாலும் முதலில் கனவு கண்டு அந்த கனவின் மூலமாக செயல் முறைக்கு கொண்டு வந்தால்தான் நல்ல தோட்டம் அல்லது செயல் உருவாகும். எனவே முயன்று பார்ப்போம். முயற்சி பலன் அளிக்கலாம் என்று நம்பிக்கையிலே தான் இந்த முதல் முயற்சியாக தோட்டத்திற்குள்ளேயே ஆழமான 2 குழிகளை தோண்டி கொண்டிருக்கின்றோம். அந்த குழிகளில் சாதாரணமாக அங்கு பெய்யக்கூடிய மழை நீர்கள் மட்டும் இல்லாமல் அதை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த மேல் பாலம், அந்த பாலத்திலே ஓரமாக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சிறு துவாரங்களில் பொருத்தப்பட்டிருக்கிற பைப்புகள் மூலமாக அதிகமான தண்ணீர் மழை காலத்தில் மழை பெய்யக்கூடிய நேரங்களில் வந்து விழுகின்றது. எனவே எந்த இடத்தில் அதிகமாக தண்ணீர் விழும் என்பதை ஏற்கனவே விழுந்த தடயங்களை வைத்து பார்த்து அந்த இடங்களிலேயே 2 குழிகள் தோண்டி இருக்கின்றோம். அந்த குழிகளில் நிரப்பி அதன் மூலமாக பயிர் செய்ய முயற்சி எடுத்து வருகின்றோம். எங்களுடைய இந்த செயல் வெற்றி பெற நீங்களும் வாழ்த்துங்கள். நன்றி, வணக்கம்.